ஹலோ, கொஞ்சம் இருங்க. சீதா, உங்களுக்கு போன். ஹலோ, அம்மா சீரியஸா இருக்காங்களா? இது நான் உடனே வரேன். அம்மா, 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 அம்மா. என்ன பாக்குற? நான் தான் உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி உன்னை இங்க வர வைச்சேன். ஏய், பயப்படாத. நான் உன்னை கெடுக்க நினைக்கல. நான் உனக்கு வழக்கு கொடுக்கிறேன். சீதா, இவ்வளவு நாள் நான் சோம்பேறியாவே இருந்துட்டேன். இப்ப திடீர்னு சுறுசுறுப்பான எப்படி முடியும் சொல்லு? இருந்த வேலையும் போயிடுச்சு. இப்ப வீட்டோட மாப்பிள்ள வேற ஆயிட்டேன். உன் புருஷன் உன்னை விட்டு போகும்போது உனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா நீ எங்கேயோ உட்காந்துட்டு யாருக்கோ சம்பாதிச்சு போட்டு ஒரு மூலையில அழுதுட்டு இருக்க. வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு உன்கிட்ட நான் காசு கேட்கலாம், நீயும் தருவ. ஒரு நாளோ 2 நாளோ. ஆனா எனக்கு ஆயுசு பூரா பணம் தேவை சீதா. அதுக்கு நான் அக்கா புருஷனா இருந்தா மட்டும் போதாது, உன்னோட உன் புருஷனாவும் இருக்கணும். அதனாலதான் ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து வீட்டுல யாரும் இல்லாத போது ஒரு பொய்ய சொல்லி உன்னை வர வைச்சேன். சீதா, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள வேண்டாம் வேண்டாம் சொல்றேன், கிட்ட வராத. வேண்டாம் வேண்டாம், அவளே புருஷனை பறி கொடுத்துட்டு ரொம்ப நோந்து போய் வந்திருக்கா. வேண்டாங்க. புருஷங்காரன் போயிட்டாங்கிறதுக்காக சாப்பிடுறது விட்டாலா இல்ல தூங்குறது விட்டாலா? சோகப்பட்ட மனசுக்கு சுகம் வேணுண்டு. அது மட்டும் இல்ல, உனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, எனக்கு ஊர்ல கையால் ஆகாதவன்னு பேரு. நான் ஒரு ஆம்பளை நிரூபிக்க வேணா? சொல்றத கேளுங்க. நீ என்ன சொல்றது கேட்கறது ஓக்கத்தவல. ஊர் உலகத்துல ஒரு ஆம்பளை 2 கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுவும் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறது புதுசு இல்லடே. அப்பதான் சக்கலத்தி சண்டை வராது, புரியுதா? ஏய், அடிச்சு வெட்டி நொறுக்கி போட்டுரும் உன்னை. என்ன மாதிரி சோம்பேறிங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதே இவங்க மாதிரி சம்பாயத்துல சுகமா வாழ்த்துக்கு தாண்டே, புரியுதா? போடு. அந்த தாலி போனா என்னடி? நான் உன் கழுத்துல கட்டின தாலி मम जीवन हेतुना कंठे पद्मामि शुभगे त्वं जीव शरदां शतम्. என்னிலிருந்து நீ எனக்கு 2வது பொண்டாட்டி, நான் உனக்கு 2வது புருஷன். ஓகே? என்னாச்சுமா? கல்யாணம் பண்ண அழக்கூடாதுமா. வாங்க அங்கிள், இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல, ஒரு பைசா கூட உங்களுக்கு செலவு வைக்காம உங்க பொண்ணு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. உங்க மாப்பிள்ள நானே
மறுபடியும் உங்களுக்கு மாப்பிள்ளை ஆயிட்டேன். என்னப்பா ஒண்ணுமே பேசாம நிக்கிறீங்க? வாழ்க்கையில சோதனை வரலாமா? ஆனா வாழ்க்கைய சோதனை ஆயிடுச்சுன்னா என்ன பேச முடியும்? இத்தனை நாள் வேலை இருந்தது, கொஞ்சமாவது தைரியம் இருந்துச்சு. இன்னைக்கு நான் ரிட்டையர் ஆயிட்டேன். அந்த தைரியம் என்ன விட்டு போயிடுச்சுமா? அப்பா இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? சரிப்பா, எதிர்த்து பேச தைரியம் இல்ல, தீர்க்க சுமங்கலியா இருன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சுமங்கலியா இருந்த அக்காவை விதவையாக்கி விதவையான என்ன சுமங்கலியாக்குற உங்க மாப்பிளைய பாராட்டுங்கப்பா. இவளுக்காக எதுக்கு ஒரு மாப்பிளைய பாக்கணும்? அந்த சிறுமை உங்களுக்கு எதுக்கு? உங்க மாப்பிளை கையால இவ கழுத்துல ஒரு தாலி கட்ட சொல்லுங்களேன். சீ, 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 சீ. இது சின்ன பொண்ணு மாமா, இதுக்காக அப்புறம் வச்சுப்போம். சீதா, ரூமுக்கு போலாம் மாமா. எட்ரா கைய. என்னது டாவா? தாலி கட்டின புருஷனை டா போட்டு பேசுறியா? தாலினா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? மனசாட்சி இல்லாதவன் கட்டினதுக்கு பேரு தாலி இல்ல, வெறும் கயிறு. அப்போ கயிறு நினைச்சு அறுத்துட்டியா? ஒரு நல்லவன் கட்டின தாலியையே அறுத்துட்டாங்க. உன்ன மாதிரி அயோக்கியம் கட்டின தாலியை அறுக்கிறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லடா.